வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வெற்றி செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதிமுகவில் எடப்பாடி தற்பொழுது செல்லா காசாக மாறிவிட்டார். அவரது பேச்சுக்கு இடமில்லை. தற்பொழுது அதிமுக களத்தில் கிடையாது என்பதை திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் கூட மீண்டும் அவர் தமிழக அரசியலில் திமுகவும் சரி தவேகாவும் சரி இவர்களுக்கு இடையேதான் போட்டி, மற்ற கட்சிகள் இதில் கணக்கு சேர்க்கக்கூடாது என்பதை தெரிவித்துவிட்டார். அதிமுகவை ஏன் இவ்வளவு விமர்சனம் செய்கிறார்? அதிலும் பெயர் கூட அதிமுகவின் பெயரை கூட உச்சரிக்காமல் இவ்வளவு புறக்கணிப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கிய பொழுது அதிமுகவின் பல உயரிய பதவிகளை பெற்று தற்பொழுது நடிகன் காலில் விழுந்தார் செங்கோட்டையன் என்று எடப்பாடி அன்றைக்கு பேசியதுதான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்பு. ஏனென்றால் தமிழக அரசியலில் யாரையும் தரைக்குறைவாக எடை போடக்கூடாது. மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை தான் முன் உதாரணமாக காட்டி மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அந்த பதவியே மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். இதைத்தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தனக்கு கிடைத்த நிதியமைச்சர் பதவியை வேண்டாம் என்று கூறிய பொழுது அதற்கான விளக்கத்தையும் கூறினார். தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த துறை எனக்கு இருந்தால் அதை சிறப்பாக என்னால் செய்ய முடியும் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால்தான் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எனக்கு நிதித்துறை வழங்கினார். ஆனால் என்னால் அதை முழுமையாக செய்ய முடியாது. அதைவிட சிறப்பாக செய்யக்கூடிய நபர்கள் தவேகாவில் இருக்கிறார்கள். எனக்கு பேரிடர் மேலாண்மை அமைச்சராக பொறுப்பு தாருங்கள். அதை வைத்து நிச்சயம் மக்களின் வாழ்வாதாரத்தை நிச்சயம் நான் மேம்படுத்துவேன். இக்கட்டான சூழலில் என்னுடைய உதவிக்கரங்கள் மூலமாக தமிழக மக்களின் வரிப்பணத்தை சரியாக நான் செயல்படுவேன். கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மோசடி செய்தது போல் நான் செய்ய மாட்டேன். எடப்பாடி துரோகி, அவரது கையில் அதிமுக சிக்கிக்கொண்டிருக்கிறது. நான் அன்றைக்கே சொன்னேன், அதிமுக 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாது என்பதை நான் அன்றைக்கு கூறினேன். அது இப்பொழுது நடந்துள்ளது. வெற்றியாக எனக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதில் நான் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அதிமுக என்பதை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பேர் இயக்கம், அதை ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய பேர் இயக்கம், அதை எடப்பாடி பழனிசாமியின் கையில் சிக்கிக்கொண்டு தற்பொழுது இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதனால்தான் தற்பொழுது நான் அன்றைக்கு கூறியது இன்றைக்கு நடந்துள்ளதாக பலரும் எனக்கு தெரிவித்துள்ளார்கள். ஆனால் மனதளவில் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். அதற்கு காரணம் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக நடத்தி எடப்பாடியால் அதை அழிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான இக்கட்டான ஒரு சூழல் உருவாகும். அப்பொழுது அவரே தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்கள் 3வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு எடப்பாடியை தள்ளுவார்கள். அப்பொழுது யாரும் அவரை காப்பாற்ற முடியாது. தற்பொழுது நான் அன்றைக்கு தவறான பாதையில் செல்வதாக பலரும் கூறினார்கள். ஆனால் எனக்கு தெரியும், நாளைய இளம் தலைமுறையினர்கள் யார் பின்னாடி செல்வார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் நான் அன்றைக்கு திமுகவில் இணையாமல் தவேகாவில் இணைந்தால்தான் மக்களது பணியை செய்ய முடியும். திமுகவில் இணைவதை விட தவேகாவில் இணைவதுதான் சிறப்பாக எனக்கு அன்று தோன்றியது. அதனால்தான் தற்பொழுது தவேகாவில் இணைந்தேன். பலரும் என்னை அவமானப்படுத்தினார்கள். இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்பை நாம் தான் உருவாக்க வேண்டும். 84 வயதானாலும் கூட பதவியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. தனக்கான பதவியை உரிய நேரத்தில் விட்டு கொடுத்து மக்களது சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் எடப்பாடி அதை ஒருபோதும் செய்ய மாட்டார். அதனால்தான் தற்பொழுது வரை எடப்பாடி அதிமுகவில் ஒரு தேர்தலில் கூட வெற்றி அடைய முடியவில்லை. தனக்கு சாதகமாக மட்டும்தான் அதிமுகவின் நிர்வாகிகளை உருவாக்குகிறாரே தவிர தவறு நடக்கக்கூடிய இடத்தை சுட்டிக்காட்டினால் அவரை எதிரியாக பார்க்கிறார். அது எப்படி எதிரியாக மாறும்? களத்தில் நிலவரம் என்ன என்பதை உண்மையாக தெரிவிக்கக்கூடிய நபர்கள் எதிரி என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் கண்களுக்கு எதிரியாகத்தான் தெரிவார்கள் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார்.
அடுத்து நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், ஓராண்டுக்கு பிறகு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் தற்பொழுதே கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை, கோவை, மதுரை போன்ற ஒட்டுமொத்த பெரும் மாநகரங்களில் அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்படுமே என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல இடங்களில் கவுன்சிலராக கூட அதிமுகவால் பெற முடியாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு இன்றளவிற்கும் ஒற்றுமை இல்லை என்பதை தான் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது உண்மையா என்பதை மக்களாகிய தொண்டர்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஆனால் அதிமுகவின் நிலைப்பாடு தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் செங்கோட்டையன் அவர்கள் கூறுவதை போல மிக மிக மோசமான நிலைமையில் தான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது, புரிந்து கொள்ளவும் முடிகிறது. அதிமுகவின் வளர்ச்சி என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உருமாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களது எண்ணம். ஆனால் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவின் நிலைமை இதைவிட மோசமாக மாறிவிடும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும்